இந்த மாதிரி செய்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்களா ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் 10 நாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி வந்து உகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. அதோட ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி. அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உகாதி பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் உகாதி தின நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். 200 கிராம் இது ஒரு டம்ளரு. இதுலேயே இன்னும் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன், அதாவது 1/4 கிலோ. இது வந்து இன்னும் 1/4 கிலோ டம்ளரில் ஒரு டம்ளர் வரும். நீங்கள் எந்த இதில் வேணால் எடுத்துக்கோங்க. அதே அளவில் எல்லாம் அளக்க போகிறோம். இது ஒரு 1/4 கிலோ பருப்பு இருக்கும், கடலை பருப்பு. இது வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் 1 நேரம் ஊறட்டும். இது வந்து 4-5 முறை கழுவியாச்சு. கழுவிட்டு மூடி வச்சு 1 ஹவர் கூட ஊறட்டும். நம்ம பார்க்கலாம். நம்ம கடலை பருப்பு ஊற வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. வேல்வு போட்டுட்டு 2 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம பருப்பு அளந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன், கட் பண்ண தேங்காய். இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு எடுத்து துருவி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இங்கே வந்து தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. அது கூடவே ஒரு 5 ஏலக்காய், 6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ துருவிடலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எடுத்த கடலைப்பருப்பு எடுத்த அதே டம்ளரில் வெல்லம் வந்து தட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தூள் பண்ணி 1 டம்ளரு கூட நம்ம கால் எடுத்தோம் இல்லையா, 1/4 பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த 1/4 போட்டுக்கலாம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை, சாரி. போலி, அதாவது கன்னடா, பெங்களூரில் எல்லாம் கர்நாடகாவில் ஒவ்வொட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம போலின்னு சொல்லுவோம். பருப்பு போலி தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து 1/4 பருப்புக்கு அதே 1/4 கப்பு வெல்லத்தை எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அதில் வந்து அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நம்ம மண் இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சிட்டு மண்ணை வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து வெந்துடுச்சு. 2 விசிலில் அதில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்தால் இப்படி நசுங்கணும். இதுதான் பதம். 2 விசில் வச்சுருந்தேன் பாருங்கள். 1 ஹவர் ஊற வச்சுட்டு இப்படி இருந்தால் போதும். தண்ணி வந்து ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு வச்சுருந்தேன், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம், ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பில் இருந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். தெரியுதாப்பா, இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. அதிகமாகவும் தண்ணி வைக்கலை, ஓரளவுக்கு மூழ்கிற மாதிரி வச்சு இப்போ இது நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். இது ஒரு பக்கம் அப்படி ஆறட்டும். இங்கே வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிடுச்சு. நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கரைஞ்சால் போதும். எல்லாம் கரைஞ்ச உடனே இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, வெல்லத்தை வந்துட்டு வடிகட்டியாச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை, தூசு மண். உருண்டை வெல்லம் தான் எடுத்தேன். அதில் தான் இருக்கும், அச்சு வெல்லத்தில் இருக்காது உங்களுக்கு. அதுன்னா அப்படியே போட்டுக்கணும். அச்சு வெல்லம் வெல்லம் சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இது ஆறினோடனே இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே மிக்சி ஜாரில் பாதியாக சேர்த்துருக்கேன். விப்பரில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே வந்து வெல்லம் கொச்சிட்ருக்கு. ஏன்னா பூரணம் தானே நம்ம ரெடி பண்ணுறோம், திக்காகணும். தேங்காயும் இங்கே துருவி நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே வந்து அது உள்ளேயே சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து அது தண்ணி விட்டு வரும். வந்தாக்கா அது கொதித்து வெள்ளை பாகு ரெடியாக கரெக்டாக இருக்கும். அப்புறமா போட்டோம்னா தண்ணி விட்டு வரும். இப்போவே போட்டு விட்டுடலாம் வெள்ளத்துலேயே. அப்புறம் மீதி நம்ம பூர்ணம் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது அப்படியே கொச்சிட்டே இருக்கட்டும். இங்கே வந்துட்டு கொஞ்சம் சுற்றி எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் சுற்றி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி பசை இருந்தாலும் மிக்சியில் நல்லா நைஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி மசித்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஆஃப் இருக்குது, அதையும் அதே மாதிரி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை பருப்பை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கிட்டாச்சு. மேஷர் வச்சு கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்பெல்லாம் சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லாவே நைஸாக இருக்கும். அந்த மாதிரி ஓகேங்களா. நல்லா உருட்டு பதம் அப்படி இருக்கு பாருங்கள். இங்கே வந்து தேங்காயும் போட்டு நல்லா கொச்சிட்டு திக்காகும்போது சேர்த்துடலாம். ஏன்னா முதலே சேர்த்தா வெளியெல்லாம் அடித்து நம்மளுக்கு இதாகும். இப்போ நம்ம இந்த கையில் நான் செல்லு வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இதில் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்டவ்வை நிறுத்திடுறேன், அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்சு தான் போட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சிம்மரில் போட்டு நல்லா கெட்டியாக கிளறி நம்ம எடுத்துக்கலாம். கிளறிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷமாக அடுப்பில் தான் நான் வச்சு சிம்மரில் போட்டு கிளறிட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உள்ளே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வச்சு செய்யும்போது. இன்றைக்கி உகாதி ஸ்பெஷல். தெலுங்கு பேசுபவர்களும் கன்னடம் பேசுபவர்களுக்கும் உரிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை தான் இந்த உகாதி. 2 ஸ்டேட்டுக்காரங்களுமே இதை வந்து கொண்டாடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த இதை தான் செய்வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, கர்நாடகா ஆந்திரா டிஷ்ஷுன்னே சொல்லலாம் இது. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சுருண்டு வரணும், பாத்திரத்துலேயே ஒட்டாமல் இப்படி சுருண்டு வந்துச்சுன்னா கரெக்டாக பதம் வந்து உருட்டு பதம் வரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து மைதா வந்து ஒரு பங்கம், கோதுமை மாவு ஒரு பங்கம் எடுக்கிறேன். ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னா உங்களுக்கு மைதா தான் பண்ணுவாங்க. நம்மளை ஹெல்த் வைஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், பாதி மைதாவும் பாதி வந்து கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அதனால் சளிச்சு ரெண்டுமே எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணும் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு செய்துக்கலாம். அளவெல்லாம் கிடையாது. நான் இது சமமாக 2 சேர்த்து மாவு நார்மலாக பிசைகிற மாதிரி தான் பிசைய போகிறேன். இப்போ இதை சளிச்சு எடுத்துப்போம். இந்த மைதா சளிச்சிட்டேன். இது வந்துட்டு கோதுமை மாவு சளிச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ மாவுக்கு நான் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு தித்திப்பாருனாலும் உப்பு போடணும். அதனால் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப போட்டால் உப்பு கரிப்பாயிடும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி எப்படி பிசையுமோ அதே மாதிரியே பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க, வேறு எதுவும் விட வேண்டாம். இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், நான் மறந்துட்டேன், சாரி. போட்டு பிசைஞ்சிரு. ஃப்ரெண்ட்ஸ், கையிலே செல் எடுத்துக்கிட்டு தடுமாறுது. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வச்சு நம்ம பரோட்டா மாவெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா இழுத்து வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாம்பாளத்தட்டு இருந்தால் கூட இந்த இடம் வந்து ஃப்ளாட்டில் இருக்கவங்க இடம் இருக்காது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணி தாம்பாளத்தட்டை வச்சுட்டு அதில் வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசையணும். கொஞ்சம் அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2-3 தடவை ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் தேவைப்படும். எப்படியும் நிறைய போடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா அவங்களும் நிறைய ஆயில் போட்டு தான் பிசைவாங்க. நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஆயில் பிசைவேன். எனக்கு மூச்சு வாங்குது. நான் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மேலே வந்து ஆயில் போட்டு நம்ம நல்லா இப்படி போடணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக மாவு வரும். அவங்கெல்லாம் கர்நாடகா ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஆட்டுக்கல் தான் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் புதைச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தனியாக தான் நம்ம வைப்போம், ஆட்டுக்கல் அம்மிக்கல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சிங்க் நம்ம வைக்கிற மாதிரி புதைச்சிருவாங்க. நாங்கள் பெங்களூரில் இருந்திருக்கோம் இல்லையா, அதனால் வந்து எனக்கு தெரியும். அதில் போட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பூரணத்தையும் உரலில் தான் ஆட்டி எடுப்பாங்க. பருப்பு, வெல்லம், பூரணத்தையும் இதே மாதிரி ஆட்டி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வச்சு கலரி நம்மளுக்கு பூரணம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவும் போட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் வச்சு முதல்ல காமிச்ச மாதிரி பிசைஞ்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து உரலில் போட்டு நல்லா அரைக்க முடியாது, உலக்க வச்சுட்டு குத்துவாங்க. அவங்க வந்து மேலே வச்சு குத்துறதுக்குன்னே ஒரு அடிக்கு தான் அந்த உலக்கை இருக்கும். அவங்க பாருங்கள் எப்படி எதுக்கு வேணுமோ அந்த மாதிரி தயார் பண்ணி விற்கிறாங்க. இங்கேயுமே இப்போ அந்த உலக்கை கூட கிடைக்குது உங்களுக்கு. அந்த உலக்கையை வச்சு தான் இப்படி இடிப்பாங்க. பாருங்கள், எவ்வளோ எண்ணெயை ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த பரோட்டா மாவை இது பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசைஞ்சிட்டேன் நான் மாவை. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு கொஞ்சமாக வந்து மேலே வந்து பரோட்டாக்கு ஆயில் தடவுற மாதிரி கொஞ்சமாக தடவி வச்சுட்டா காயாமல் இருக்கும். இங்கே பாருங்க, கை விட்டு அப்படியே நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும் விரல் லேசாக இருக்கிறப்பவே. இப்போ இன்னும் ஊறிச்சுன்னா 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாவே இருக்கும். நம்ம எப்போ சுடணுமோ அப்போ நம்ம சுட்டுக்கலாம். எடுத்து நான் பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நான் வந்து கையிலே தான் வச்சு செல்லை வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் அப்படி பெரண்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் மேலே தான் இருக்குது, சூடாக தான் இருக்கணும், கை வைக்க முடியல. ஆனாலும் இப்போவே பாருங்கள் இப்படி உருட்டுற பதம் வரணும். இன்னும் ஆற நல்லா உருட்டு பதம் மாதிரி வந்துடும். ஆறட்டம் எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம் பூரணத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா 2 மணி நேரத்துக்கு வச்சு இந்த மாதிரி நார் மாதிரி நம்மளுக்கு வரணும். அப்போ தான் நல்லா வரும்.
ஒவ்வொரு போலி இப்போ பிசைஞ்சு வச்சது எடுத்தாச்சு. இங்கே பூரணமும் ரெடியாக இருக்குது. நான் ஒன்று போட்டுட்டேன். இன்னொன்று எப்படி வந்து தட்டணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பூரணம் பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கே தான் நம்ம எடுக்கணும். அதை விட கொஞ்சம் வேணால் சின்னதாக இருந்தால் எடுக்கலாம் கவர் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இதையும் நல்லா அப்படியே உருட்டி வச்சுக்கலாம். இதையும் நல்லா உருட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் எண்ணெய் கவர் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது மேலே வச்சுட்டு இந்த உருண்டையை மைதா மாவு உருண்டையை மேலே நம்ம வந்து இன்னொரு ஷீட் வச்சுட்டு இப்படி தட்டிக்க வேண்டியது தான். இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன். பிளாஸ்டிக் ஷீட் மேலே வச்சு தட்டலாம். இல்லை வாழை இலை இருந்தாலும் 2 இலை வச்சு தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லாதனாலும் இதை எடுத்துருக்கேன். இப்போ வந்து உருட்டி வச்சு பூரணம் இருக்கு இல்லையா, அது அதில் வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே எடுத்து மேலே அப்படியே மூட வேண்டியது தான். அதை கவர் பண்ண வேண்டியது தான். ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக உள்ள மாவு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி அது மட்டும் நம்ம அப்படியே திருகி எடுத்துடலாம். அதிகமாக இருந்தாலும் வரும், மாவாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக அப்பப்போ ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுக்கோங்க. நல்லா வந்து உருட்டிட்டு இப்போது மறுபடியும் இந்த மாதிரி கவரில் வச்சுக்கிட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம அப்படியே தட்ட வேண்டியதுதான். இப்படியும் தட்டலாம், கட்டை வச்சு தேய்ச்சாலும் தேய்க்கலாம். பட் இதுதான் வந்து சுலபமாக இருக்கும். இப்படி தான் தட்டுவாங்க ட்ரெடிஷ்னல் முறையில். எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்ததுனால இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் உருட்டு கட்டையை வச்சு தட்டினேன். ஏன்னா நம்ம மைதான பரவாயில்ல மெல்லிசாக வரும் தின்னா. கோதுமை மாவு கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கும். தட்ட அது ரப்பர் மாதிரி வராது உங்களுக்கு. அதனால் இந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டிட்டு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இந்த பக்கம் தோசைக்கல்லில் போட்டுடுவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் தான் வடிஞ்சு போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் பெருசு தான் போட்டுட்டேன், பரவாயில்ல. கொஞ்சமே சின்னதாக இருந்தால் கைக்கு எடுத்து போட வசதியாக இருக்கும். யாழையெல்லாம் நம்ம அப்படியே மேலே கவுத்துடலாம். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம ஷீட்டு பிளாஸ்டிக் வச்சுருக்கனால ஹீட்டு பட்டால் உருகிடும்னால கொஞ்சம் சின்னதாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு போட்டதுனால அவ்வளோ தின்னாக கொஞ்சம் வராது. முடிஞ்ச அளவுக்கு கட்டை வச்சு தட்டினா ஓரளவுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கையில் தட்டிட்டு இப்போ கல் காஞ்சிடுச்சு போட்டிருக்கேன். 2 பக்கமாக வேக வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான். நீங்கள் நெய் விட்டு கூட சுட்டுக்கலாம். அப்படியே நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியும் சுடலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான். வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் சேர்ந்து இன்னொரு பக்கம் போட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் 2 முறை திருப்பி போட்டால் வெந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம உருண்டைகளெல்லாம் உருட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். பூரணமும் அதே மாதிரி ஒரே சைஸுக்கு உருட்டி வச்சுக்கலாம். மாவும் பூரணமும். இப்போ தான் ஒத்தாளாக தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஆள்னால் கரெக்டாக செஞ்சு கொடுக்க சரியாக இருக்கும். ஒரே ஆள் செய்யும்போது கொஞ்சம் அது உருட்டி வச்சுட்டு செஞ்சால் ஈஸியாக இருக்கும். நான் மட்டும்தான் செஞ்சுட்ருக்கேன் இப்போதைக்கு. இப்போ எண்ணெயோ நெய்யோ மிக்ஸ் பண்ணியோ அப்படியே ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வேறு இது நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான். இது வந்து ஸ்மெல் இருக்காது, ஊற்றினா பரவாயில்ல. பட் வேறு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. நெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சு எடுத்துட்டால் சூப்பராக நம்மளுடைய போலி, பருப்பு போலி, அப்புறம் கர்நாடகா அந்த இது ஆந்திரா சொல்கிற மாதிரி ஒபட்டு, தெலுங்கு வருஷ பரப்புக்கு உங்களோட ஃபேவரட் டிஷ் இதுதான். மெயினான ஒரு டிஷ் இது. நம்ம எப்படி வந்து நம்மளோட வருஷ பரப்புக்கு சக்கரை பொங்கல் மெயினான ஒரு டிஷ்ஷாக நம்ம வச்சுருக்கோமோ பொங்கலை, அதே போல் அவங்க வந்து இதுதான் அவங்களோட மெயின் டிஷ்ஷாக அவங்க வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதையும் இது கர்நாடகா அண்ட் ஆந்திரா ஸ்பெஷல் இது, ஓகேங்களா. பட் நம்ம மைதானா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம கோதுமை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி 2 சுட்டு வச்சுருக்கேன். இப்போ 3ஆவதாக இன்னொன்றுமே வச்சுட்டேன். இங்கே வேணுங்க சூப்பராக ரெடியாக காரணம் ஒன்று காட்டுறேன். இப்போ உருண்டைகள் பண்ணி வச்சுருக்கேன். சுட்டுட்டு நான் கடைசியில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இப்போ ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். புட்டு அப்படியே உள்ளே வந்து இப்படி கொட்டணும். குழப்பலான்னு இருக்கக்கூடாது. குழப்பலான்னு கொட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சுட்டு வச்சுட்டு இது 2 நாள் ஆனாலும் கிளவே கிடாது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டிங்களா செம்ம சூப்பராக இருக்கும். நெய் விட்டே கூட சுடலாம். செம்ம சூப்பரான ஒரு போலி, பருப்பு போலி, ஒபட்டு என்ன வேணால் சொல்லலாம். எம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி சுட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். சுட்டாச்சு எடுத்துடுவோம். இப்போ ஒன்று மெல்லிசாக தான் போடுறேன். நீங்கள் இன்னொன்று போட்டு வச்சுருக்கேன், எடுத்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 1/2 கிலோ மாவு எடுத்தேன். ஆனால் அதில் வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இல்லைனா வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் பற்றி இப்போ 12 வந்திருக்கு மொத்தம். நான் ஆல்ரெடி 2 சாப்பிட்டுட்டேன்.
பருப்பு போலி. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். 12 14. இதுலேயே நான் பரோட்டா போட்டு கொடுத்துட்டேன் இல்லையா, அது ஒரு 4. 14 16 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 16லேருந்து ஒரு 17 வரைக்கும் கூட வரும். நல்லா பெருசாக தான் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக அப்படியே புட்டா பரப்பரான்னு கொட்டுது. போலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் பூரணம் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே மீதி அப்படியே தான் இருக்குது. இது ஒன்று எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம ஒரு வாரம் கழிச்சு கூட எடுத்து திருப்பி மாவு பிசைஞ்சு சுட்டுக்கலாம். இப்போதைக்கு இது போதும் நானுன்னு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த போலி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பாதியிலே நம்மளுக்கு ஒரு 17லேருந்து 20 போலி வந்திருக்குது. மாவு 1/2 கிலோ எடுத்துருந்தோம். அது கண்டிப்பாக 20 வரும் இந்த சைஸுக்கு. இப்போ பார்த்தீங்களா, அப்போ 1/4 கிலோ பருப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக 1 கிலோ மாவு போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 30 கூட 32 கூட போலி வரும். நம்ம கடையில் ஒன்று 15 ரூபா 20 ரூபா, பெரிய கடைகள்லாம் இன்னும் கூட விலை அதிகம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் கேட்டிங்கன்னா அவங்க உள்ளே உப்புலாம் போடவே மாட்டாங்க. அது ஒரு மாதிரி திகட்டும் ஒன்று சாப்பிட்றப்பவே. இது நல்லாவே ஒரு 4-3 கூட சாப்பிட்றேன். நானே இப்போ 2 சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. பசி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழித்து மாவை பிசைஞ்சு எப்போ வேணுமோ தேவைப்படும் போது நம்ம சுட்டு சாப்பிட்லாம்.